ருத்ரா எங்கடா எங்கடா என் பொண்ணு சொல்டா என் ருத்ரா எங்க தெரியாது மரியாதையா என் ருத்ராவை என்கிட்ட ஒப்படைச்சிடு இல்ல கொன்னிடுவேன் எங்கடா என் பொண்ணு எங்க அவளை வச்சிருக்க கொடுத்துரு கொடுத்தாதான் நான் உன்னை உயிரோட விடுவேன் இல்ல உன் உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டேன் எங்க ருத்ரா எனக்கு தெரியாது எங்கன்னு கேக்குறல குழந்தை ஏமா பதட்டப்படுற? இல்ல அங்கிள், சித்திய காணோம். இங்கதான் விளக்கு வாங்குறேன்னு போனாங்க. அப்பதான் ஒரு ஆண்டி அங்க இருக்கிறதா சொன்னாங்க. அங்கேயும் போய் தேடினேன். ஆனா சித்தி எங்கேயுமே காணோம். இங்க பாருமா குழந்தை, பயப்படாத. சித்தி உன்னை இங்க தானே விட்டுட்டு போனாங்க, இங்கேயே வருவாங்க, பயப்படாத. இல்லனா கோவில் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன், அங்க வந்து உட்காந்துக்கிறியா? இல்ல அங்கிள், வெளியில சித்தி என்ன தேடுவாங்க. நான் இங்கே இருக்கேன். சரிம்மா, அப்ப இங்கேயே உட்காந்துக்கோமா. ருத்ரா எங்கடா? எங்கடா என் பொண்ணு எங்கடா? எனக்கு தெரியாது. சொல்ல போறியா இல்லையா? ஏய் ஏய் சொல்ல, என் பொண்ணு எங்க? சொல்றா. எனக்கு தெரியாது. ஏய் 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 ருத்ரா, ருத்ரா, ருத்ரா. என்ன விட்டுருக்குமா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லம்மா. என்ன விட்டுருக்குமா. ருத்ரா எங்கடா? ருத்ரா எங்க? சொல்லுடா. தெரியாதுமா. அவ எங்க?
சாமி சத்தியமா சொல்றேம்மா உன் பிள்ளை நான் கடத்தலமா அம்மா என்ன விட்டுருமா சொல்லுடா. ஐயோ சொல்றா என் ருத்ரா எங்க? சத்தியமா சொல்றேம்மா நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்மா பல வாய்ஸ் பேசுவேம்மா சித்தி என்ன காப்பாத்துன்னு நான் தாம்மா மிமிக்ரி பண்ணேம்மா இப்ப கூட உங்களுக்கு மிமிக்ரி அம்மா சத்தியமா நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தாம்மா ருத்ரா மாதிரி மட்டும் இல்ல கமல் மாதிரி ரஜினி மாதிரி எல்லாம் பேசுவோம்மா இப்ப பாக்குறீங்களா கமலஹாசன் மாதிரி பேசட்டுமா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது கமல் வயசு வேணாமா நான் வேணா ரஜினிகாந்த் மாதிரி பேசட்டுமா பேசுறமா கண்ணா பன்னிங்க தான் கூட்டமா வரும் சிங்கம் எப்பவுமே சிங்கிளா தான் வரும் ரொம்ப அடிக்கிறமா நீ இது பிடிக்கலையா விஜயகாந்த் மாதிரி பேசி காட்டுமாமா சொல்லுடா என் பொண்ணுங்கடா. அம்மா சத்தியமா என் சொல்றேம்மா பொண்ணுங்க. எனக்கு தெரியாது பதில் சொல்லுடா என் பொண்ணுங்க. உண்மை சொல்றமா உண்மையிலே உன் பொண்ணை கடத்தலமா என் பொண்ணு எங்கடா? அம்மா அம்மா நான் கடத்தலமா சத்தியமா நான் கடத்தலமா வெறும் பொம்மை தாமா கடத்தினேன் அம்மா உன் பொண்ணை நான் கடத்தலமா பொண்ணு எங்க? விட்டுருமா அம்மா அம்மா, சத்தியமா வழி தாங்க முடியலமா அம்மா ருத்ரா 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 சித்தி வந்துட்டேன் சித்தி வந்துட்டேன் சித்தி வந்துட்டேன் என்னடி வெண்ணிலா இப்படி இருக்கா? இவ கூடவா நம்மலாம் பழக்கம் வச்சிருந்தோம்? எத்தனை வாட்டி மிரட்டி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி அவ கையால வாங்கி சாப்பிட்டுருப்போம். அது மட்டும் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளே. ஸ்வேதா, நீ பெட்டி படுக்க எடுத்து வச்சா சரிதான். உன்னை நாங்க தடுத்திருக்கவே கூடாது. இப்ப சொல்றோம், ஊருக்கே போயிடலாம் வா. அறிவு இருக்காடி உனக்கு? நீங்க சொல்லிதான் நான் இதையும் செஞ்சேன். இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி போக முடியும்? ஊருக்கெல்லாம் போக முடியாது. தடுத்தது என்னமோ உண்மைதான். ஆனா வெண்ணிலாவோட சுயரூபத்தை பாக்குறதுக்கு முன்னாடில சொன்னோம். சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன்டி. இதுக்கு மேல தாங்க முடியாது. சொன்னா கேளு, போயிடலாண்டி. இதுக்கு மேல ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. அவ அடிக்கிற அடியெல்லாம் பார்க்கும் போது என் உடம்பு ஒரு அடி கூட தாங்காது. பெரிய பெரிய ரவுடிங்களே ஒரே அடியில சாச்சிட்டா. நம்மலாம் எந்த மூளைக்கு? இங்க பாரு, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படியாவது வெண்ணிலாவை நம்ம வலையில சிக்க வச்சிடணும். அவளை சிக்க வைக்கிற வழி எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நாம போகணும்? அவளை பொறியில சிக்க வச்சுட்டா மறுபடியும் இந்த வீடு என் கைக்கு வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்னடி இது? அவளும் விட மாட்டேங்கிறா, நீயும் விட மாட்டேங்கிற. பயமா இருக்கு ஸ்வேதா. நாங்க தான் நடுவுல சிக்கி நசிங்கிட்டு இருக்கோம். எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு வா போலாம். இவ வேற, அவ ஒரு அண்ணியனா இருக்கானா, இவ டபுள் அண்ணியனா இருப்பா போல. பயமா இருக்குடி.
எங்க இருக்கேன்? என்ன நடந்துச்சு? ருத்ரா, இது எப்படி என் கைக்கு வந்துச்சு? ருத்ரா மாதிரி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஐயோ, அப்ப ருத்ரா 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 ருத்ரா, சித்தி என்னை விட்டு எங்க போன சித்தி? நான் உன்னை காணாம எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எங்க போன சித்தி? உனக்கு ஒண்ணும் ஆகல ருத்ரா. உன்னை யாரோ தூக்கிட்டு போனதா சொன்னாங்க. அதான் நான் உன்னை தேடி போயிட்டேன். இல்லனா சித்தி உன்னை விட்டுட்டு போவேனா? என்ன மன்னிச்சிடு ருத்ரா. இல்ல சித்தி, நீ விளக்கு வாங்க போனல, அப்போ நீ வர சொன்னன்னு சொல்லி ஒரு ஆண்டி சொன்னாங்க. அதான் உன்னை தேடி அங்க போனேன். ஆனா உன்னை அங்க காணவே இல்ல. அதான் சித்தி தேடிட்டு இருந்தேன். சரி வா போலாம். வா வா. வீட்டுக்குள்ள வரவே பயமா இருக்குடி ஸ்வேதா. பேசாத பேசாத. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். என் கையில செல்போன் வச்சிருந்தோம், அங்க நடந்தத ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டேனே. இருந்த டென்ஷன்ல என்ன பண்றது ஏது பண்றது ஏதோ புரியாம போயிடுச்சு. அத மட்டும் ரெக்கார்ட் பண்ணிருந்தேனோ அந்த வெண்ணிலாவ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேனே. நானே கடுப்புல இருக்க. ப்ளீஸ் எதுவும் பேசாத. வாய மூடு. ஏய் அக்ஷயா, என்னாச்சுடி? இல்லடி, எனக்கு ஒரு மாதிரியா படபடன்னு இருக்கு. கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருதுடி. பல்லெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குதுடி. அப்படின்னா ரொம்ப சீரியஸ் போல இருக்கே. உடனே ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ணணுமே. ஏய், விளையாடாதடி. வெண்ணிலாவை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குடி. உள்ள இருக்காளான்னு பாருடி. ஹே, உள்ள தாண்டி இருக்கா. சமையல் கட்டு பக்கம் ஏதோ வேலையா போறா. ஹே, தைரியமா உள்ள வாடி. ஹே அக்ஷயா, உள்ள வாடி, ஒண்ணும் ஆகாது. ஏய் வாடி போலாம். ருத்ரா, இந்தா பால் குடி. இல்ல சித்தி, நான் விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப ருத்ரா வேண்டாம். குட்டி, சொன்னா கேட்க மாட்டியா நீ? நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் சித்தி. எனக்கு இப்ப வேண்டாம். சித்தி சொல்றல, பால் குடி. சமத்தா குடிக்கணும். இந்த பாலை குடிச்சிட்டு அப்புறமா விளையாட. குடி. போ சித்தி, என்ன திட்டல. குடிக்கிறேன். பாத்தியா, அவர் ருத்ராவை திட்டவே மாட்டா. இன்னைக்கு எவ்வளவு அதிகாரம் பண்றா பாரு. உடனே ருத்ராவும் பாலை வாங்கி குடிக்கிறா பாரு. நீ என்ன சொன்னாலும் சரி, அவளையே அடக்கி ஆள்றானா நம்மளாம் எந்த மூளைக்கு? ஒருவேளை அவளுக்கும் தெரிஞ்சிருக்குமோ? ஏய், ரெண்டு பேர் பேசாம வாங்கடி. அக்கா, ஐயோ வரடி. எங்கடி ஓடுற? நில்லடி. அக்கா, ஐயோ வேணாம், என்னை விட்டுடு, விட்டுடு. வீட்ல எல்லாருக்கும் காபி போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு உங்களை பார்த்து ஆசையா காபி கொண்டு வந்தா தட்டி விட்டுட்டீங்களேக்கா. இப்ப எதுக்கு வேணில காஃபிலாம்? எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க எப்பவும் பிரியமா காபி தானே குடிப்பீங்க, குடிங்கக்கா. ம்.
குடிச்சிட்ட காஃபி சுடலையா? சூடாவா இருந்துச்சு. என்னக்கா இப்படி குடிச்சிட்டீங்க? சூடா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? இப்படியா குடிப்பீங்க? இல்ல வெண்ணிலா, ஒரு மரியாதை தான் மனசுக்குள்ள சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா உன்னை பார்த்த உடனே மட்டும்தான் வருது. சரியான அறிவு கட்டவளா இருக்கா. இவளே வந்து நம்மள காட்டி கொடுத்துருவா போல இருக்கே. கீழே விழுந்து மேல விழுந்து ச்சே, ஏகப்பட்ட கலாட்டம் பண்ணிட்டு இருக்கா. அக்கா வாங்க, நான் தூக்கி ஐயோ, விடுறேன். ஐயோ, வேண்டாம் மேடம், வேண்டாம். நீங்க எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் மேடம். நான் எந்திரிச்சுக்கிறேன் மேடம், எந்திரிச்சுக்கிறேன். நான் போயிடுறேன். அக்கா என்னக்கா திடீர்னு என்ன பார்த்து மேடம் எல்லாம் கூப்பிடுறீங்க? மேடம் தானே கூப்பிடுவாங்க. ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? அது உருண்டு விழுந்ததுல கால் சுளுக்கிச்சு மேடம். நான் நல்லா சுளுக்கெடுப்பேன், இருங்க வரேன். ஐயோ, வேண்டாம் வெண்ணிலா, வேண்டாம். ஐயோ சாரி வேண்டாம் மேடம், வேண்டாம். வெண்ணிலான்னு சொல்லிட்டேன், சாரி. அட காலை காட்டுங்க. வேண்டாம் கொடுங்க. காலை நீட்டுங்க. நீங்க மேடம் காலை. ஐயோ மேடம். எனக்கு நீங்க காலை பிடிச்சதும் ஒரு மாதிரி பயமா இருக்கு. அந்த பயத்துல உயிரே போற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல அப்படிதான்க்கா இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். என்னடி நீ இப்படி பாடா படுத்துற? இப்போ ஓகே மேடம், சரியாயிடுச்சு மேடம், சரியாயிடுச்சு. நன்றி, வணக்கம் மேடம். கிளம்புறேன் மேடம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். ஐயோ நான் வரேன் மேடம். வாடி. வாடி. இவங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க?